இங்க பாருங்க, தம்பியை பாருங்க. உதயனா தம்பின்னு சொல்ற தம்பியை வந்து உதயனா தம்பி நீ சொல்றியாடான்னு சொல்லி இவர் அடிச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஆபீஸ்ல டீ கடை வரும்போது கார்ல ஒரு பிறந்தாங்க விண்டோ வரைக்கும் கூப்பிட்டாங்க. தம்பி கை காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. நீங்க தானே தம்பி பேசுனீங்க, நீங்க சூப்பரா பேசுனீங்க தம்பி, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நல்லா பேசுனீங்க தம்பி, சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறோங்க. இவனை கூப்பிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டியிருக்காங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஏன்னா நீதான் உதயனா தம்பியா, நல்லா பேசுற அப்படின்னு கையை காமிக்கிற மாதிரி கொடுத்துட்டு இவரை வந்து அசிங்கமா தகாத வார்த்தைகளை வந்து திட்டிருக்காங்க. இவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கர். இவங்க வந்து இவங்களுடைய விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது என் கூட இருக்கிறேன் அப்படின்னு நீ அவங்க கூட தான் இருக்கியா, அவனையே வெட்டலான்னு இருந்தோம், முதல்ல உன்னுடைய கையை வெட்டிட்டு அங்க அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. இப்போ வந்து இங்க சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவர் அட்மிட் ஆயிருக்காரு. இப்பதான் நான் வந்தேன். அவர் மூக்குல இருந்தும் வாயிலிருந்தும் ஒரே சளியா வருது. அவர் ஏற்கனவே வந்து பேஷண்ட். அவர் அந்த பதட்டத்தில் இருக்காங்க. 4-5 பேர் வந்து மிரட்டியிருக்காங்க. கழக தோழர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உடனடியாக இவர் உதயனா தம்பின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக வந்து இப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு பாருங்க. நீங்க எல்லாம் வந்து இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. சட்ட ரீதியா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். இதே போலதான் வந்து தாவேக்காரங்க வந்து தொடர்ந்து வந்து வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் ஏதாவது தவறா பேசினாரா, இல்ல யாரை பத்தியாச்சும் வந்து அநாகரிகமா பேசினாரா, அப்படியே பேசினா இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த ரவுடிசம் பண்றது இது வந்து தீர்வாகுமா? அதனால ஜென்சி கிட்ஸ் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாருமே சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது. உதயனா தம்பின்னு சொல்றதுக்கு இதான் நிலைமையா பாருங்க. உன்னை எப்படி நான் மிரட்டினாங்க சொல்றான். கூப்பிட்டு கை கொடுத்தேன். கார்ல இருந்து விண்டோ வரைக்கும் கை காமிச்சாங்கண்ணே. நானும் காமிச்சேன். காமிச்சிட்டு நான் கிட்ட போனோடனே உதயனா நீ தானே பேசுனீங்க, நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி கை கொடுத்தாங்க. அப்புறம் கைக்கு நல்லா பேசுற தம்பி, இதே மாதிரி பேசியிருந்தா கொத்தா சொல்லிட்டு உன்னோட சொல்லு அசிங்கமா பேசணும். இல்லண்ணா அவங்கள மாதிரி நான் கேவலமானவன் கிடையாதுண்ணே. உன்னோட பிறப்பொறுப்பை அறுத்துருவேன். எங்க போறேன், இங்க எங்க சுத்தி நிக்கிறேன், இது மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனே அச்சு உள்ளான் தான் பாத்துருந்தோம். இது ஃபர்ஸ்ட் உன் கையை வெட்டி அவனுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆல்ரெடி அச்சு உள்ளா தான் பார்த்தோமா, மிஸ் ஆயிட்டீங்களா, அதான் எப்ப மாட்டேன் வெயிட் பண்றாங்களா. அதுவும் இப்ப வேற அவங்க ஆளுக்கு வேற மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்க போறாங்களாம். எங்க ஆள் மாவட்ட ஏரியா அப்படி இருக்கு, உங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆகட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆள்னா அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறமா வந்து சைட்ல இன்னொரு பையன் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து கத்தி எடு அப்படின்னாங்க. கத்தி எடுனால நான் ஓடி போயிட்டேன். இவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே வந்து இவர் என் கூட